ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை உயர்த்த போகிறோம். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். ஒரு நிமிடம் ஆண்டவரை நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின உம்முடைய தயவு எவ்வளவு பெரியதப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர் அப்பா. We worship you Jesus, we worship you Lord. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். கண்டுன்னை அழைத்தவர் அவர் கைவிடாதிருப்பார். அழைத்தவரே, கண்டுன்னை அழைத்தவர் அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், நம்மை காப்பார். எஸ், காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவேன். சொல்லும், என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லும், என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கன்மலை கிறிஸ்துவே, கன்மலை கிறிஸ்துவே, கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. கன்மலை கிறிஸ்துவே, கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவதயவை
விசுவாசினை அழைத்த தேவன் அவர். ஆமென். அவர் நிச்சயமாய் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கைவிடேனே உன்னை என்றும் என் கைகளில் வரைந்திட்டேனே. கரங்களை தட்டி பாடுவோம். கைவிடேனே உன்னை என்றும் என் உள்ளம் கைகளில் வரைந்திட்டேனே. கண்மணி போல் காவல் செய்குவேன் என்றதால் கனிவுடனே துதிப்பேன். கண்மணி போல் காவல் செய்குவேன் என்றதால் கனிவுடனே துதிப்பேன். கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். ஓ, என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். தீயோனெமக்கெதிராய் உருவாக்கிடும் ஆயுதங்கள் அறவே. தீயோனெமக்கெதிராய் உருவாக்கிடும் ஆயுதங்கள் அறவே. வாய்த்திடாதே புது சக்தியால் நிறைத்தென்றும் ஜெயத்துடனே. ஓ, வாய்த்திடாதே புது சக்தியால் நிறைத்தென்றும் ஜெயத்துடனே நடத்துவீர். ஓ, கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். அநாதியாய் உம்மிலே மறைந்திருந்த ஆனந்த ஞானமதை. அநாதியாய் உம்மிலே மறைந்திருந்த ஆனந்த ஞானமதை என்னில் விளங்கிட செய்யும் இக்கிருபையை எண்ணியே துதித்திடுவேன். என்னில் விளங்கிட செய்யும் இக்கிருபையை எண்ணியே துதித்திடுவேன். கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். தேவ மகிமையின் நம்பிக்கை அதிலே ஜீவியம் செய்திடவே. தேவ மகிமையின் நம்பிக்கை அதிலே ஜீவியம் செய்திடவே. முற்றுமாய் உம்மிலே தேறினோனாய் நிலை பெற்று வளர்ந்திடுவே. முற்றுமாய் உம்மிலே தேறினோனாய் நிலை பெற்று வளர்ந்திடுவே. கண்மலை கிறிஸ்துவே, கண்மலை கிறிஸ்துவே கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவே கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவே. ஓ, ஆனந்தம்
மகிழ்வும் ஆர்ப்பரிப்பும் ஆனசுன பலனும் ஆனந்தமும் மகிழ்வும் ஆர்ப்பரிப்பும் ஆனசுகம் பலனும் ஞானமும் சீயோனின் மாவல்ல அரணம் பொன் இயேசுவே நீர் எனக்கு ஞானமும் சீயோனின் மாவல்ல அரணம் பொன் இயேசுவே நீர் எனக்கு கண்மலை கிறிஸ்துவே கண்டேனும் மீளே கிருபையின் நிதியே கண்மலை கிறிஸ்துவே கண்டேனும் மீளே கிருபையின் நிதியே என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவே என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவே கண்மலை கிறிஸ்துவே கண்டேனும் மீளே கிருபையின் நிதியே கண்மலை கிறிஸ்துவே கண்டேனும் மீளே கிருபையின் நிதியே என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன் என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன் என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன் என்னை அழைத்த மாதேவ தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். ஓ ஹல்லேலூயா. என்னை அழைத்த அவருடைய கிருபை, என்னை அழைத்தவர் அவர். The God who called me. வேதம் சொல்லுகிறது, நான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். He called us by our names. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். Even before the world was formed, He knew us. எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு இது! What a great calling this is. Hallelujah. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். எத்தனை பேர் இதை உணர்றீங்க இன்னைக்கு? என்னை தாயின் கருவில் ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். He called me. இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளை தெரிஞ்சு, நம்மளை அறிஞ்சு, நம்முடைய தகுதியை உணர்ந்து, வீட்டில் நடக்கிற 1000 பேர் வர கல்யாணத்துக்கு கூட செலக்ட் பண்ணி தான் அழைக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பிடிக்காதவங்களாம் யாராவது கூப்பிட்றாங்க. எங்கள் ஒரு கும்பலாக வர்றதுக்கே கூப்பிட்றது இல்லை. ஆனால் தேவன் நம்மளை தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைச்சாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஏதோ நம்மளை ஆண்டவர் நல்லா தெரிஞ்சு நம்மளை அதான் யோசிச்சு பார்ப்பேன். ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சே அழைச்சிருக்கிறார். நான் நிறைய முறை யோசிப்பேன் இதை. God knew that I was not worthy, yet He called me. ஏதோ நம்ம, அதனால தான் பவுல் எழுதுவார், நம்முடைய கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் ஆண்டவர் அழைத்தார். பிகாஸ் பை கிரேஸ். வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்கிறதுக்கு, நம்ம மேன்மை பாராட்டுறது ஒன்றுமே கிடையாது. அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். எத்தனை பேர் உனக்கு உண்மையாக அந்த ஒரு சந்தோஷத்தோடு வந்திருக்கீங்க ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவர் என்னை அழைச்சிங்களே, ஆண்டவர் பெருமையாக இல்லை. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம ஏன் தாழ்மையோடு வரோன்னா, தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவர் நம்மை அழைத்தார். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய், தாயின் கருவில் உருவாகும் முன்னே
பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாய் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லும் என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் நீரப்பா, என்னை அழைத்தவர் நீர். 1 தெசலோனிக்கேயர் 5:24. 1 Thessalonians chapter 5 and verse 24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார், அவர் அப்படியே செய்வார். நம்ம எப்படி அழைச்சாரோ, எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். He's faithful, He's faithful. இந்த உலக அழைப்புகளுக்கும் தேவனுடைய அழைப்பிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு.
நான் சொன்னது போல் அநேக வேளைகள் உலக அழைப்புகள் நம்மளை தேடி வரவே வராது. இட் நெவர் ஈவன் கம் டு அஸ். நிறைய பேர் நம்மளை அழைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்முடைய கடந்த காலம் அவர்களுக்கு தெரியும். நிறைய வாட்டி நம்முடைய கடந்த காலத்தை வச்சு தான் இன்றைக்குமே அவங்க நம்மளை மதிப்பு போடுவாங்க. இன்றைக்கு நம்மளை எப்படி மதிப்பு போடுறாங்கன்னா, நீங்கள் முன்னாடி இருந்ததை வச்சு தான் இன்றைக்கி மனுஷன் நம்மளை மதிப்பிடுவான். ஆனால் தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அழைத்தார். நம் பாவிகள் என்று தெரிந்தும் ஆண்டு நம்மை அழைத்தார். அது அவருடைய கிருபை. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நாம் அவரை ஆராதிக்க நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு இதயத்தில் ஒன்று நம்மளுக்கு தெரியணும், ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நான் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு நான் எந்த தகுதியும் எனக்கு இல்லாமல் இருந்தாலும் என்னை உம்முடைய கிருபையினால் என்னை அழைத்தீர், என்னை நீர் தெரிந்து கொண்டீர், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவினீர். தகுதி இல்லாத எங்கள் மேல் உம்முடைய கிருபை நீர் பொழிந்தீரப்பா. அந்த அழைப்பிற்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். I am grateful for that call. I am grateful for that call. I am grateful. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அழைப்பிற்காய் நன்றி. Hallelujah. We worship you, Jesus. என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னையும் அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எஸ், என்னை அழைத்தவர் ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தவர். என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவர். அழைத்தவர் உன்னை மறவார், தாங்கியே நடத்திட மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்னை மறவார். மகிமையின் தேவன் என்னை மறவார். மறவார், இயேசு மறவார். என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். என்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார், இயேசு மறவார். என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். என்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தவர், ஈசாக்கை பெயர் சொல்லி அழைத்தவர், யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்தவர்,
அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர். என்னை பாதி வழியில் விடுகிற தேவன் அல்ல, நடுவில் என்னால் முடியாதுன்னு சொல்கிற தேவன் அல்ல. என்னை அழைத்த தேவன் என்னை கடைசி மட்டும் என்னை நடத்த உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர் அப்பா. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் என்னை அழைத்த தேவன் நீர் என் கரத்தை பிடித்து நடத்த நீர் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் உண்மை உள்ளவர். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஜீவியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஜீவியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை அழைத்தவரை மாத்திரம் பார்ப்போம். அவர் நடத்த உண்மை உள்ளவர். உம்மை பார்க்கிறேன். அழைத்தவரே, 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 என் ஜீவியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஜீவியத்தின் ஆதாரமே. வீணான புகழ்ச்சிகள் வேண்டாம். மனிதனுடைய வார்த்தைகளும் அங்கீகரிப்புகளுக்கும் மேலாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். சொல்லுவோம், வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே. பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஜீவியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஜீவியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. நான் நினைக்கிறேன், இதை நம்ம ஒரு சபையா நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். Let's declare it as a church. எனக்கு தெரியும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபையையும் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is faithful to lead. இந்த பாடல் வரிகளை பாடும் பொழுது நான் நினைக்கிறேன், விமர்சன உதடுகள், எத்தனையோ காரியங்கள் மனிதர்கள் பேசினாலும், தேவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபையிலே மலை போன்று நின்றாலும், ஆனால் ஒன்றை மாத்திரம் விசுவாசிப்போம். சபையான அறிக்கை செய்வோம்.
எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இதுவரை அவர் நடத்தினார், அவர் இனிமேலும் அவர் நடத்துவார். அவருடைய சுவடுகள், அவருடைய பாதத்தின் சுவடுகளை பின்பற்றி மனிதனுடைய வார்த்தைகளை கேட்காமல், தேவைகளை கண்டு நாம் பயப்படாமல், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடத்துவார் என்ற தைரியத்தோடு நாம் கடந்து செல்லுவோம். நிச்சயமாய் நம்மை நடத்துவார். ஒரே முறை பாடுவோமா? விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஜீவியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். எங்களை அழைத்தவர் நீர். அழைத்தவரே, எங்கள் ஜீவியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, எங்கள் ஊழியத்தின் ஆதாரமே. நீர் எங்களுடைய ஆதாரம் அப்பா. எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர்.